ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, தக்காளி குழம்புங்க. தக்காளி குழம்புல நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி குழம்பு இருக்குது. ஆனா, ஒன்ஸ் இந்த தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்க. அவ்ளோ பிரமாதமா இருக்கும். ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். டேஸ்ட் குடுக்குறதும் நம்மளுக்கு நல்லெண்ணெய் தான் எப்பவுமே. இப்ப நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்மளுக்கு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பே லீஃப், கொஞ்சம் சோம்புங்க ரெடியா நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா, பொருட்கள்லாம் டக்கு டக்குன்னு நீங்க போடுறதுக்கு சரியா இருக்கும். இப்ப நம்மளுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பொருட்கள் ஃபுல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த குழம்ப பொறுத்தவரைக்கும் பெரிய வெங்காயத்த விட சின்ன வெங்காயத்த நீங்க செஞ்சு பாருங்க. அவ்வளோ ஒரு அமிர்தமா இருக்கும். 20 பல் போல சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா கீறி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். சாம்பார் மிளகாய் தூள் 2 1/2 கரண்டி அளவுக்கு, அ மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 7லேருந்து 8 தக்காளிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா அந்த மிளகாயோடு சேர்த்து வர்றப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். ஒன்று சேர நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளும் போடுறப்பயுமே. இப்போ இது வந்து ரொம்ப பெரிய ரெசிபிலாம் இல்லைங்க. அதாவது மெனக்கிடுற ரெசிபி இல்லை. பெரிய ரெசிபினா நான் அப்படி சொல்கிறேன். மெனக்கிடுற ரெசிபிலாம் இல்லை. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இந்த பக்கம் நீங்கள் இது குக்கரில் தானே, அதனால் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கிளறிக்கலாம். ஒன் பாட் ரெசிபி மாதிரி சடார்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் என்ன குழம்பு வைக்கலாம், இன்றைக்கி என்ன நைட்டில் டின்னர் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, டக்குன்னு எடுங்க. ஒரு சப்பாத்தி மாவுக்கு பிசைங்க. எல்லாம் மினிமம் என்ன ஒரு 3லேருந்து 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்களா? டக்குன்னு பிசைஞ்சிங்கன்னா, இந்த தக்காளி குழம்பு வச்சிங்கன்னா, டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வேலையும் சடார்னு முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு விசில் போட்டால் நம்மளுக்கு 2 விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குல்ல. உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட்டு வேணாம்னா இந்த சமயத்திலேயே நீங்கள் நல்லா கொஞ்சம் வற்ற விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் நீங்கள் சேர்ப்பீங்கன்னா, தேங்காய்ச்சில், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து ரைஸ்க்குமே ஒரு அப்பளம், பீட்ரூட் பொரியல் அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல்லாம் நம்ம வச்சு இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு, அப்பளம் வடகத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் எம்மியாக இருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டு நல்லா சுட சுட சப்பாத்தி, இந்த குழம்பு நல்லா மழை அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.